அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு ரிஷப ராசியில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனல் சரவணா சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய வெற்றி. சரி, இப்போ ரிஷப ராசி சிறந்த ராசி, சுக்கிரனுடைய ராசி. இந்த ரிஷபம்னு சொல்லும் போதே இவங்களுடைய குணங்களை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். சரி, ஒரு உதாரணம். ஏன் இது ரிஷபம் என்றால் ஒரு பசு அல்லது மாடுன்னு கூட வச்சுக்கலாம். சரி, இந்த பசு நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போதே எப்படி வளர்க்குறீங்க? இந்த வீட்டுக்கே ஒரு சிறந்த ஒரு மகாலட்சுமியை போல் நிறைய நன்மைகள் வரும். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரிஷபம்ன்ற போது அந்த ஒரு பசு உங்கள் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கும். ஸோ அதுபோல தான் இதை தான் இந்த ராசிக்கு உதாரணமாக சின்னமாக வைக்கப்பட்டிருக்கு. அதுபோல தான் இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் அன்பு, பாசம், ரொம்ப அரவணைப்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது 8ஆம் தேதி என்றாலே சிலருக்கு ஒரு பயம் வரும். இவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார்கள், கோபமாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தபோதும் 8ஆம் தேதி பிறந்தவர்கள் அவங்களுக்கு சனீஸ்வரனுடைய எண்களில் பிறந்ததனால் இவங்க நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடியவர்கள். இவங்களிடம் பொய் பேசினால் பிடிக்காது. இவங்க எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவர்கள் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சோம்பல் என்ன குணங்கள் இவங்களிடம் பார்க்கலாம். சரி, அடுத்தது 17ஆம் தேதி. இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா 17ம் 8 தான் அப்படின்னு கணக்கில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு தவறான எண்ணம். 17 அப்படின்றது 1ம் 7ம், அதாவது சூரியனும் கேதுவும் சேர்ந்து சனியாகிறார்கள். அப்போ இவங்களுக்கு சூரியனோட ஆற்றலும் பலமும் இவங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இப்போ 7 கேது சேர்வதனால் கேதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். வெளியே காட்டிக்கலன்னு சொன்னாலும் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக யாத்திரைகள், மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஸோ இவங்க ரொம்ப ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. சிலர் வெளியே தெரியக்கூடிய ஆன்மீகவாதிகளாகவும் சிலர் வெளியே தெரியாத ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பது சிறப்பு. சரி, அதுபோலவே இவங்க அடுத்து சனீஸ்வரன் அங்கு வருவதனால் நான் முதல் சொன்னது போல் அதற்கு அப்புறம்தான் இந்த சனீஸ்வரனும் இங்கே கலப்பதனால் இவங்களுக்கு அந்த நீதி, நேர்மை, நியாயம், பொய் சொல்வது பிடிக்காது. ஒரு வேலையை தாமதமாக செய்து முடிக்கிறது பிடிக்காது. இருந்தபோதும் இவங்களுக்கும் சோம்பல் என்பது இருக்கும், ஆனால் குறைவாகவே இருக்கும். இவங்களுக்கு சூரியனும் கேதுவும் இருப்பதனால் இந்த 2 ஆற்றல் முன் காட்டுவார்களே தவிர இந்த சனீஸ்வரனுடைய குணாதிசயங்கள் இவங்களுக்கு குறைவாகவே இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து 26 தேதிகளில் பிறந்தவர்கள். 26 தேதியில் பிறந்தவங்க இவங்க சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சனியாகிறார்கள். சரி, இப்போ சந்திரனோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 26ஆம் தேதி பிறந்த பலராலும் சொல்லப்படக்கூடியது இவங்களும் 8 அப்படின்னு கிடையாது. இந்த சந்திரன் இவங்களுடைய திறமை முதல்ல வரும். இவங்களுக்கு அழகு என்பது இருக்கும், கவர்ச்சியாக இருப்பாங்க. ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, மற்றவர்களால் இவங்களுக்கு ஒரு அன்பு, பாசம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களும் மற்றவர்களிடம் ரொம்ப அன்பாக, பாசமாக நடந்து கொள்வார்கள். அடுத்தது
6வது எண், அதாவது சுக்கிரனுடைய எண் வர்றதுனால வியாபாரத்துறை, வர்த்தகத்துறை, சேல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒரு தொழில் செய்தாலும், ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்யணும் அல்லது ஒரு பார்ட் டைமாக கூட இவங்க செய்வதற்கு, வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதில் சில நேரங்கள் இவங்களுக்கு வந்து நிறைய அப்படி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு காதல், கல்யாணங்கள் ஒன்றுக்கு மேல் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ 26ல் இப்போ அடுத்தது இந்த 26 சனியாக வரும்போதே இந்த ஆற்றல்களோடு சேர்ந்து இப்போ சனி பகவானுடைய ஆற்றலும் அவங்களுக்கு வரும். நீதி, நேர்மை, நியாயம், பொறுப்பான செயல்கள். இப்போ இப்போ 26ன்னு வரும்போது இவங்க வந்து கலைத்துறையில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வியாபாரத்துறையிலும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுடைய இந்த சனீஸ்வரனுடைய ஆற்றல் வரும்போது பணத்தை நிறைய சேகரிக்கிறதுக்கும், பிறருக்கு உதவி செய்வதற்கும், தர்ம செயல் செய்வதற்கும் இவங்க முன் வருவாங்க. ஸோ இதுதான் முழுமையான ஒரு சிந்தனை. அதனால் எல்லாருமே வந்து 8னாக்க எல்லா எண்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு தேதிகளுக்கும் ஒவ்வொரு மாற்று சிந்தனையும் ஆற்றலும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரிஷப ராசியில் 8, 17, 26 பிறந்தவர்களுக்கான விளக்கம். நன்றி, வணக்கம்.